என்னடா சொல்கிறா சார்? விடுங்க சார், நேற்று ஞாயிற்றுக்கிழமை நான் பார்த்தது வேறு, நீங்கள் சொல்கிறது வேறு. எங்கள் தெருவில் பொன்னமான ஒரு பாட்டி வடையும் முருகும் சுட்டு ரோட்டில் விற்குது சார். ஒரு காக்கா 4 மணிக்கு ஓடி வந்து அப்படியே தூக்கி முடிச்சு சார் ஒரு முறுக்கை. பாட்டிக்கு முட்டி வலி ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நான் மீட்டு தரலான்னு நான் ஓடினேன் சார். புளிய மரத்தின் தோப்பில் புளிய மரத்து உச்சியில் காலுங்கீழே வச்சுக்கின்னு அந்த ஒத்த காக்கா அந்த முறுக்கு முடிகிற வரைக்கும் அதுதான் சாப்பிட்டதை தவிர ஒரு காக்காயும் ஷேர் பண்ண கூப்பிடல சார். இது உண்மையா இல்லையாம்மா? 100% உண்மை. எனக்கு பகீர்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்பான்னு நான் நினைக்கவே இல்லை. கேவலப்படுத்திடுவான் தெரியலேன்னு சொன்னான். கடவுளே என்னை காப்பாற்றின, கடவுள் காப்பாற்றிட்டான் சார். பீரியட் முடிஞ்சு பெல் அடிச்சிட்டான். பீரியட் முடிஞ்சு பெல் அடிச்சிட்டான்னு அவன் என்ன சொல்கிறான்? அடுத்த டீச்சர் வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும் சார், நில்லுங்க சொல்லிட்டு போங்கன்றான். நான் என்னென்னமோ சொன்னேன், ஃபேண்டாஸ்டிக் கொஸ்டின், பிரமாதண்டா சார். ஆன்சர் சொல்லு சார். நான் என்னமோ சொல்கிறேன்டா. சரிடா மத்தியானம் அப்படியே நான் டைம் டேபிளில் பார்த்துட்டேன். மத்தியானம் சொல்கிறேன், நான் மத்தியானம் பீரியட் இல்லைன்றான் அவன். சரி நாளைக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. விடுதலை ஆகி வெளியில் வந்து ராத்திரி பூரா தூக்கம் வரல சார். என் பொண்ணு வேறு கேர்ள்ஸ் ஸ்கூலில் 7th படிக்குது. என்னப்பா தூங்கவே இல்லையான்னு தூங்கலாமா அந்த மாதிரி ஒருத்தன் கேள்வி. அதை வெரி சிம்பிள், படுப்பான்னு எடுத்தது அவனே தேவலாம். காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்சர் அந்த பெண் குழந்தை சொல்லிட்டு போச்சு சார். சொன்னேன், அவன் பார்த்ததாக சொன்னதும் ஒரு உண்மை கிடைக்கிறது, ஒரு தர்மம் கிடைக்கிது, நியாயம் கிடைக்கிது. திருவள்ளுவர் சொன்னதாக நான் சொன்னதிலும் ஒரு தர்மம் இருக்கிறது. என்ன தெரியுமா? ஏன் மனிதர்களே, நேர்மையாக வருகிற பொருளை பகிர்ந்து கொள்ளுங்கள், தண்டனை கிடையாது. நேர்மையற்ற வழியில் வருகிற பொருளை நீங்கள் மட்டுமே பார்த்து கொள்ளுங்கள், சொந்தங்களுக்கு பங்கிடாதீர்கள், அதற்கு தண்டனை உண்டு. தண்டனை என்னோடு போகட்டும் என்று அந்த காக்கா சொல்லுது.